Try this. Find the first one. First எடுத்துக்கலாம். Find the value of 6 plus 3 plus 8 and 3 plus 6 plus 8. So 6 plus 3 is 9. 9 plus 8 என்னது 17. Right? அப்புறம் 3 plus 6 is 9. 9 plus 8 என்னது 17. So are they same? Yes, they are same. Is there any other way of arranging these three numbers? இப்போ இது நம்ம எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம்? வேற மாதிரி எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 8 plus 3 plus 8 plus 3 plus 6 இப்படியே அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் 8 plus 6 plus 3 அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணி போகலாம். எல்லாமே நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 17 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா commutative property or two numbers commutative property சொல்லுவோம். இது நம்ம என்ன பண்ணலாம்? associative properties. எப்படி சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். 5 into 2 into 6. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? 2 into 5 into 6. 5 2s are 10. 10 into 6 is 60. இங்க என்னது? 2 into 5 is 10. இங்க 60. So are they are same? Yes, they are same. Is there any way of different way of arranging? நம்ம பார்க்கலாம். 6 into 5 into 2 பண்ணலாம். 6 into 2 into 5 பண்ணலாம். So இங்க என்னது? 6 5s are 30. 30 into 2 என்ன வரும்? 60 தான் வரும். 6 2s are 12. 12 into 5 என்ன வரும்? 60 தான் வரும். கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் போடலாம். 7 minus 5. அதுக்கப்புறம் 5 minus 7. So 7 minus 5 நமக்கு 2 தெரியும். இங்க 5 minus 7 என்னது? minus 2. So they are same? No, they are not same. ஏன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, that is associative property நமக்கு or commutative property நமக்கு எதுக்கு ஹோல்ஸ் குட் இல்ல, சப்ராக்ஷனுக்கு ஹோல்ஸ் குட் கிடையாது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்? இப்போ நெக்ஸ்ட் அதுலயே இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, that is 3 போட்டு இது fourth one போடலாம். This is commutative property. அப்புறம் associative propertyல ஒன்னு கொடுத்திருக்காங்க. 15 minus 8 minus 6 not equal. இதுதானே சேம் ஆன் கேட்டிருக்காங்க. எது? 15 minus 8 minus 6. இதுக்கு பிராக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். 15 minus 8 என்னன்னு பார்த்தோம்னா என்னது? 7. இங்க 7 minus 6. 7 minus 6 is equal to 1. இங்க என்ன நடக்குது? 15 minus 8 minus 6 என்னது? 2. இப்போ 15 minus 2 என்னது? 13. So these two are not same. This is what property? Associative property. So they are not same because associative property does not hold good for subtraction. Okay va? Next division பார்க்கலாம். Fifth one என்ன கொடுத்திருக்காங்க? 15 divided by 5. அதுக்கப்புறம் 5 divided by 15. 15 divided by 5 வந்து 3 தெரியும். 5 divided by 15. 5 divided by 15. என்னது? 1 5 is 5. 3 5s are 15. That is equal to 1 by 3. So these are not equal. The commutative property is not hold good for. This is no. They are same ah? Illa no. இது என்ன property? Commutative property. Clear ah? Next sixth one என்ன கொடுத்திருக்காங்க? 100 divide 10 அப்புறம் divided 5. அதே மாதிரி 100 இது ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. 100 divided by 10 divided 5. இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்ணும்போது 100 divided by 10 என்னது? 10. இங்க 10 divided by 5. 10 divided by 5 is 2. இங்க 100 divided by 10 divided by 5 என்னது? 2. இங்க 100 divided by 2 என்னது? 50. So this is not equal. Or they are same அப்படின்னு கேட்டாங்கன்னா no, they are not same. So இதுக்கு ஆன்சர் என்னது? No, because this is associative property which is not hold good for எதுக்கு? சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் கிடையாது. பட் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனும் it is correct.